பெஸ்ட்டோ அப்படியே சிட்டி கிராமத்துலலாம் இருக்கிற மானிட பிறவி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, பூமியை அழிக்க வந்த மானிட பேகளா நல்லா உன் பொண்டாட்டிமாருக, உன் மவா பேரம் பேத்தி முன்னும் பின்னுமா நகிக்கோ. சரியா? டைம் போட்டார்னா எந்த நேரத்தில் நெரிப்பார்னு தெரியாது. புரியுதா? அதெல்லாம் நக்கிக்கோடா அப்படிங்காரு. புரியுதாடா? கைலாசத்துலேருந்து கணக்கு கைலங்கிரி கணக்கு போட்டு விடுவோம். கணக்கு உலக நாடே பார்த்துக்கூடானே. இப்போ வெளிநாட்டில் ஒன்று அடிப்பார், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் சாவுவான். அது எப்படி அடிக்க போகிறாரோ அந்த மாதிரி அடிக்கையில் அப்படியே தளர விடுவார். உளர விடுவார், தளர விடுவார். டெல்லியில் இப்போ ஒரு நசுக்குவார். டெல்லியில் அரசியல்வாதியை இப்போ தூக்கி போட்டு மிதிப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. கணக்கு போட்டாச்சு. இப்போ அடிக்கிற அடியில் தூக்கி எறிவார். தூக்கி எறியல நான் போட்ட கணக்கு நீன்னு எடுக்கலையாடா அப்படிங்கார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எனக்கு குறி. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி எனக்கு குறி. என் கணக்குன்னு எடுக்கலை அப்படின்னா இப்போ 25 மாநிலத்தில் நாடில் இப்போ ஒன்று சொல்லி முடிக்க போகிறோம்ட்டார். ஒரு நாடு அடிப்பார். ஒவ்வொரு நாடும் அடிக்கையில் ஒவ்வொருனும் அப்போ தான் அரசியல்வாதி கணக்கு உள்ள ஏற்கனவே கணக்கை நாங்கள் போட்ட கணக்கை மறைச்சி வச்சு விளையாடுதான். யார்? அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் அவன் குடும்பம், அரசியல்வாதி குடும்பத்தை இப்போ பேயினா மந்திரத்தை உள்ள விடுதார். மந்திரத்தில் உள்ளே விடுதார். நாய்க்குட்டி எத்தனை நாய்க்குட்டி செத்துருக்கு? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாய்க்குட்டியே கடவுளுக்கு முன்னாடி நிற்கி இதுலேயும் செத்த பேயை ரெண்டையும் சேர்த்து அந்த பவரை உள்ளே விடுதார். பவரை உள்ள ஊடையில் அரசியல்வாதி ஹே ஹூன்னு கையை தூக்கி நிற்கானா தமிழ்நாட்டுக்குள்ளே. அத்தனை பேர்த்தையும் அந்த கடிச்சு குதிரையில் அவன் மேடையில் எங்கே நின்னாலும் சரி அப்படி தப்பிக்கிட்டு போய் அந்த பவரால் விட்ட பவரில் அவன் கொட்டல் மூளை கீழெல்லாம் சிதறிப்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ கூடிய சீக்கிரமாக அவன் குடும்பத்தாருக்குள்ளே உள்ளே வரும். அவன் குடும்பத்தார்னா சென்னை மெட்ராஸுக்குள்ளே எத்தனை கிடக்கோ அந்த எண்ணிக்கையில் பூரா இப்போ அடிக்க விடுவார். புரியுதா? டெல்லியிலையும் அடிக்க விடுவார். அந்த பெண்ணு உள்ள முதலமைச்சரை அடிக்க விடுவார். இப்போ கடிக்க விடுவார், குதிரை விடுவார். ஊடாலப்பட்ட மாநிலத்திலையும் குதிரை விடுவார். குதிரை உடையில் அப்படியே நேபாளத்தில் தூக்கி எறிஞ்சானா அரசியல்வாதியா அந்த மாதிரி இப்போ வரும். கவலைப்படாதீடா, பார்க்கலாம், அரசியல்வாதியை பார்க்கலாம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. 2ஆம் நம்பர் பார்க்குறதுக்கு பூமியை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரே முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இதுக்கு ஒரு நீதிமன்றம், இதுக்கு ஒரு வழக்காட்டம், இதுக்கு ஒரு கணக்கா அப்படின்ட்டார். இப்போ நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உள்ள பயங்கரமான ஒரு ஆட்டி விடுவார். பார் என்ன நடக்குன்னு பார். முக்கால்